4 லட்சம் ரூபாய் லோன் தருவதாக கூறி பெண்ணிடம் ஜிபே மூலம் பணம் பறித்த வடநாட்டு கும்பல். கண்ணீர் சிந்த பிரபல தனியார் பைனான்ஸ் நிறுவன அலுவலகத்தை முற்றுகையிட்ட பெண். இது தொடர்பாக பிரபல தனியார் பைனான்ஸ் நிறுவனத்திலிருந்து கூறும் பொழுது, தங்கள் நிறுவனத்தின் பெயரை போலியாக பயன்படுத்தி இதுபோன்ற மோசடி செயலில் ஈடுபடுபவர்கள் மீது போலீசில் புகார் செய்ய உள்ளதாக தெரிவித்தனர். இதுபோன்று கடன் தருவதாக முதலில் தெரிவித்து கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை பெற்றுக்கொண்டு கடைசியில் ஏமாற்றும் சம்பவங்கள் அடிக்கடி நடைபெற்று வருவதால், எந்த வங்கியில் அல்லது தனியார் பைனான்ஸ் நிறுவனத்தில் இருந்து பேசுகிறோம் என்று செல்போனில் அழைப்பு வந்தாலும் அந்தந்த நிறுவனத்தை தொடர்பு கொண்டு இதுபோன்று உங்கள் நிறுவனத்தில் இருந்து பேசினார்கள் என்பதை உறுதி செய்து அதன் பிறகுதான் அடுத்த கட்ட பண பரிவர்த்தனைகளை பொதுமக்கள் செய்ய வேண்டும். இதுபோன்ற போன் அழைப்புகளுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எனவும் போலீசார் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். பஜாஜ் ஃபினான்ஸ்ல இருந்து கால் பண்ணாங்க. லோன் உங்களுக்கு 4 lakh ஆக்டிவேஷன் ஆயிருக்கு மேடம் அப்படி கேட்டோன்னே, நான் எதனால ஆக்டிவேஷன் ஆயிருக்கு அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி லோன் வாங்கி முடிச்சிருக்கீங்க இஎம்ஐல, அதனால கம்ப்ளீட் ஆயிருக்கு, அதனால சிவில் ஸ்கோர் கரெக்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு லோன் ஆக்டிவேஷன் ஆயிருக்கு மேடம் அப்படி சொன்னாங்க. அதனால நான் சரிங்க சார் நான் அப்படி சொல்லிட்டு ஓகே அப்படி சொன்னேன் என் கஷ்டத்தினால. அப்புறம் இந்த காசு ப்ராசஸ் ஃபீஸ் அப்படி ஒன்றுத்துக்காக 81,150 ரூபாய் வரையும் என்கிட்ட வாங்கிட்டாங்க சார். பஜாஜ் ஃபினான்ஸ்லேருந்து ஃபுல்லாக பஜாஜ் ஃபினான்ஸ் சிம்பிள் வருது. நான் அவனோட ப்ரூஃப் எல்லாமே கேட்குறேன். பஜாஜ் ஃபினான்ஸு யூடிகே ஸ்மால் ஃபினான்ஸ்லேருந்து உங்களுக்கு லோன் தராங்க. ஆர்பிஐ சலானுக்காக நீங்கள் பைசா அனுப்புங்க அப்படி சொன்னதுனால என்கிட்ட பைசா இல்லைன்னு சொல்கிறேன். அவன் உங்கள் அக்கௌண்ட்டில் பைசா இருக்கும் ட்ரை பண்ணுங்க மேடம் அப்படி சொன்னோன்னு, என் அக்கௌண்ட்டில் இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு நான் கேட்டு சண்டை போட்டேன். என் வீட்டில் இருக்கிற ஆளுக்கே தெரியாது. அப்போ தான் நீ ஃப்ராட் வேலை பார்க்குறியா நான் தெரிஞ்சுட்டு அதோட நான் அவங்களுக்கு பைசா அனுப்பாமல் இருந்தேன் சார். அவங்க எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இந்த 3-4 நாள் ஆகுது நான் கம்ப்ளைண்ட் பண்ணி, ஸ்டேஷன் வந்து எந்த ஒரு இதுவும் வரல எங்களுக்கு. இப்போ அவங்க வந்து அங்கே கேட்டால் பிரான்ச்சில் கேளுங்கன்றாங்க. பிரான்ச்சில் கேட்டால் நாங்கள் ஸ்டேஷனில் தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் அப்படி சொல்கிறாங்க. இது மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இன்னும் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காமல் இருக்காங்க. என்ன கூட நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல, அவங்களுக்காக நான் ஆக்ஷன் எடுக்கணும்ல சார். திரும்ப இன்னும் ஆன்லைனில் இருக்கிறான், ஃபோன் பண்ணி இன்னும் பணம் அனுப்புகிறான். அப்போ எவ்வளோ லிங்க் இவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ லிங்க்கில் இவங்க ஆட் ஆகிருப்பாங்க சொல்லுங்கள். அது ஒரு ஃபோன் ஆன்ல இருக்குன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சார்? இங்க இருந்து சொன்னீங்களா? சொல்லியாச்சு சார். இன்னும் கால் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் ஃபோன் பண்றாங்க, மெசேஜ் பண்றாங்க அப்படி சொன்ன உடனே அதை கூட அவங்க கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. பஜாஜ் ஃபினான்ஸ்ல ஒரு நாள் ஃபுல்லா நான் கஷ்டப்பட்டதான் சார். எனக்கு 500 ரூபாய் இவனை நம்பி நான் பணத்தை இழந்துட்டு இருக்கேன் சார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.